இன்றைக்கி வந்து நம்ம பால்கோவா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து ஊற்றி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை லெமன் எடுத்து அந்த ஜூஸாக வச்சுருக்கேன். இந்த ஜூஸை வந்துட்டு பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல சேர்க்காம சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நடுவில் மட்டும் ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆயிரும். சுற்றி ஊற்றி விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் லைட்டாக கிளறினோடனே அது வந்து ஒரு மாதிரி திரண்ட மாதிரி வரும். இதுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்க்கலாம். வினிகரும் ஒரு 2 மூடி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இது கூட வந்துட்டு 1 கப் அளவு வந்துட்டு சுகர் சேர்க்குறேன். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். நீங்கள் கூடவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம அரை லெமன் தான் வந்து சேர்த்துருக்கோம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இது வந்து 1 லிட்டர் பால் வந்து நல்லா சுண்டணும். இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்றது தெரியும். இந்த பதத்தில் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக தான் வந்து நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நெய் 1 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து நான் 1 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே வாசனைக்காக சேர்க்குறது தான். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வந்துட்டு விட்டுறலாம். ஆனால் இது சேர்த்தா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நெய்யும் அந்த ஏலக்காய் பொடியும் படுற அளவு எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல கெட்டியான பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும். ஊடால கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் வந்து ஒரு மரக்கரண்டி இல்லைன்னா மர ஸ்பூன் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை அடுப்பில் வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப சூடாகாது. இதே சாதாவாக இருக்க கரண்டியோ அதாவது சில்வர் கரண்டி இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே சூடாயிரும். அதனால் மரக்கரண்டியே யூஸ் பண்ணுங்கள். இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பால்கோவா. இதை வந்து நான் பவுலில் மாற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப இறுக விட்டுட்டிங்க அப்படின்னா பால் அல்வா மாதிரி ஆயிரும். நம்ம வந்து பால்கோவா தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இறக்கிடுங்க. இது கூட நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கிறது வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.